வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி இப்போ நாய் அது இதெல்லாம் பேசினா எங்கன்னு கேட்டதில்ல. இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறது. இந்த வீட்டுல யார் யாரும் என்னென்ன வார்த்தை பேசுறாங்க. என்ன இதை பொண்ணு என்னைக்காவது யாராவது நாய் ஏவ பண்ண சொல்லி தப்ப என்ன பண்ணி தப்பா பேசுறீங்க. தப்பா இல்லைன்னு சொல்றீங்களா? திவ்யா, சூப்பர் திவ்யா. உங்ககிட்ட வந்து இப்படி கேட்டதுக்கு நீங்க அஃபண்ட் ஆயிட்டீங்க. ஆனா தப்பு இல்ல. அதான் இப்ப நான் தப்பு இல்லன்னு சொன்னேன். சரி, ஓகே. இது வந்து ஏத்துக்கவே முடியாது. நான் தப்பு இல்ல. எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு எந்த பிரச்சனை இல்ல. அவங்க அப்படியே இருந்து போட்டாங்க. எந்த பிரச்சனை இல்ல. ஓகேவா? நான் வந்து என் காதால நான் கேட்டேன். பிரஜின் சாண்ட்ராவை கொஞ்சம் கேம்ல இருந்து அவாய்ட் பண்ணியிருக்கிறதால இப்போ சாண்ட்ராக்கு கொஞ்சம் கடுப்பாகி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். பிரஜின் யாரு கூட அதிகமா பேசிட்டு இருக்காரு? திவ்யா அவங்க கூட தான் அதிகமா பேசிட்டு இருக்காப்ல. அதனால இப்ப சாண்ட்ராக்கு திவ்யா மேல கொஞ்சம் காண்டாகி இருக்கு. இட்ஸ் a கைண்ட் ஆஃப் பொசசிவ்னஸ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். பொசசிவ்னஸ்ன்றது ஒரு தப்பான ஒரு விஷயம் கிடையாது. யாருக்கு யார் மேல வேணாலுமே வரலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மெயின் மேட்டருக்கு வருவோம். இந்த நாய் அப்படின்ற மாதிரி இப்ப பேசியிருந்தாங்களே இந்த வீடியோல பார்த்திருப்பீங்க. நாய் அப்படின்ற மாதிரி சொன்னது வந்து சாண்ட்ரா கண்ணுக்கு வந்து தவறா தெரியுது. ஆக்சுவலி வந்து குத்தம் கண்டுபிடிக்கிற கண்ணுக்கு வந்து எல்லாமே குத்தமா தான் தெரியும். எப்பயுமே குத்தமா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க பண்றதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு சொல்லணும்னு தோணுது. இதே சாண்ட்ரா நேத்துக்கு எபிசோட்ல சுபிக்ஷாவை வந்து ஸ்கூபி டூபி டாக், ஸ்கூபி டூபி நாய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வார்த்தையை பாலிஷா சொன்னா மீனிங் வேற அப்படின்ற மாதிரி ஆயிடுமா அப்படின்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்களே, அதே சாண்ட்ரா தான் சொல்லியிருக்காங்க. அது ஏன் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் மெயின் மேட்டர் என்னன்னா, நாயின்றது ஒன்றும் தப்பான ஒரு வார்த்தையே கிடையாது. ஆக்சுவலி நம்ம எல்லாருமே ஜென்ரலா வந்து நாய பேய அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சோம்ல, அதுதான் தப்பு. நாயின்னா அவ்வளோ ஒரு தப்பான ஒரு அனிமலா இல்ல வந்து ஒரு கொச்சையான ஒரு வார்த்தையா? ஜஸ்ட் டாக், ஜஸ்ட் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நாய், நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய ஒரு நாய், அந்த நாயை வந்து நம்ம திட்டுறதுக்கு யூஸ் பண்ணதே பெரிய தப்பு. இப்போ வந்து நாயின்றது பெரிய குத்தம் அப்படின்னு இவங்க வேற உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம வேற இதை பத்தி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து நம்ம மைண்ட்ல எல்லாம் அந்த மாதிரி டியூன் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. கூடிய சீக்கிரம் மாறிடும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ சாண்ட்ரா இப்போ பண்ணாங்கல்ல, நம்ம நேத்துக்கு எபிசோட்லயே பார்த்திருப்போம். சாண்ட்ரா சொன்னது வந்து அவங்க சொல்லும் போது தப்பா தெரியல. பட் இன்னொருத்தவங்க சொல்லும் போது அது இப்போ தப்பா தெரியுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.